ஏசாயா புத்தகம் 43:4 சத்தமாய் வாசி. இந்த 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய முன்பகுதி சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன அந்த வார்த்தையை, நான் உன்னை கனப்படுத்துவேன், கனம் பெற்றாய் சொல்ல. கனப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் எவரையும் கனப்படுத்த முடியும். எந்த நிலையில் இருப்பவர்களையும் கர்த்தர் கனப்படுத்த முடியும். அவர் அனைவரையுமே கனப்படுத்த விரும்புகிறார். ஒரு மனுஷனை கனப்படுத்தி உயர்த்தி வைப்பதில் கர்த்தர் முக்கிய பங்கு வகிக்கிறவர் இருக்கிறார். அவரிடத்தில் வருகிற எவரையும் தாழ்த்துவதற்கு கர்த்தர் ஒருபோது விரும்புவதில்லை. அவரிடத்தில் வருகிற எந்த மனுஷனையும் உயர்த்தவே தேவன் விரும்புகிறார். அவர் அதற்காகவே ஆசைப்படுகிறார். அவரே தானாக முன்வந்து ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு தன் வார்த்தைகளை கொடுத்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன் அவர் தான் சொல்றார். ஆண்டவரே வாலண்டியரா சொல்றார், நான் உன்னை கனப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அவரே சொல்றார். நம்மை பற்றிய அக்கறை அவருக்கு வந்திருக்கிறது. நம்மேல் அவர் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். தம்மை விசுவாசிக்கிற, தம்மை சார்ந்து கொள்கிற ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதிலே அவர் மிகவும் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே அழுது கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகவே அவரே முன் வந்து சொல்றாரு, மோசேயை பார்த்து, இந்த ஜனங்களுடையதான கூக்குரலை நான் கேட்டேன், அவருடைய கண்ணீரை நான் கண்டேன், அவருடைய பெரும் பாடு இருக்கிறது. நான் சொன்னபடி ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுவதை கானான் தேசத்துக்கு கொண்டு போவன்னு ஆண்டவரே தாராளமாக அவரே முன் வந்து மோசேயை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்தார். அப்படின்னா ஆண்டவர் எந்த மனுஷனையும் உயர்த்தவும் கனப்படுத்தவும் ஆசீர்வதிக்கும் அவர் விருப்பமுடைய தேவனாக இருக்கிறார் அப்படின்றத மாற்று கருத்தில் அன்பானவர்களே, இந்த கால வேளையில தேவனாலே கனம் பெற்ற சில மனிதர்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிக்க போகிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. அப்படின்னா தாவீது கனம் பெற்றான். கர்த்தர் தாவீதை கனப்படுத்தினார். தேவன் கனப்படுத்தின மனிதர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் தான். தாவீதின் வாழ்வை நான் பற்றி படிக்கும் போது தேவனால் கனப்படுத்தப்பட்ட மனிதர்களிலே தாவீது ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறார். அவனை எங்கே இருந்து கர்த்தர் அழைத்தார்னா, ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்த அவனை தெரிந்தெடுத்து அவனை கனப்படுத்தினாராம். தாவீதை கனப்படுத்த கர்த்தரால் முடியுமானால் உங்களையும் என்னையும் கர்த்தர் கனப்படுத்த முடியும். அல்லேலூயா. இங்க நிறைய தாவீதுக்கள் இருக்கிறீங்க. நான் சகோதரி நினைக்கிறேன், நீங்களும் தாவீதுக்கு அடையாளம் தான். நீங்க ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் சரி, தாவீதோடு நம்ம ஒப்பிட்டுக் கொள்வோம். தாவீதினுடைய வாழ்க்கை மிகவும் ஸ்தோத்திரம் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவன் ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்தவன். எல்லா சகோதரர்களையும் இராணுவத்திலும் மற்ற வேலைகளிலும் சேர்த்து விட்ட தகப்பன் தன் மகனாகிய தாவீதை ஆடு மேய்ப்பதற்கு விட்டு விட்டார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன் கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனை கனப்படுத்த விரும்பினார். எல்லா சகோதரருக்கும் மேல கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். அவனுடைய வாழ்வில் 3 தருணங்கள்ல கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். 1, கோலியாத்தை ஜெயிக்கும் போது அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய கனம் கிடைத்தது. யாருமே அப்படி எதிர்பார்க்கல. எதிர்பாராத நிலையில தாவீது கோலியாத்தை வீழ்த்தி விட்டான். சோதரம் தேசமே காத்து கிடக்கிறது. பெலிஸ்தியர் மேல இஸ்ரவேலுக்கு வெற்றி கிடைக்குமா என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். ராஜா கூட யுத்தத்துக்கு போறதுக்கு தயாரா இல்லை. ஒருவன் வந்து என் முன்னால் யுத்தம் செய்யணும்னு கூப்பிடுறான் கோலியாத்து. ஒரு ஆள் கூட போல. அதுல தளபதி போயிருக்கணும் அல்லது ராஜா போயிருக்கணும். யாருமே முன் வரல போறதுக்கு. சிறு பையனாகிய தாவீது அவன் முன் வந்து போனான். கர்த்தர் மேல் நம்பிக்கையில் போனான். கோலியாத்தின் தலையை
வெட்டி கொண்டு வந்து சவுலிடத்துல கொடுக்குறார். ஒரு பெரிய ஜெயம். அன்றைக்கு இஸ்ரவேலின் பெண்கள் எல்லாம் ஒரு பாடல் பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்கள். அங்கே தாவீது கனப்படுத்தப்பட்டான். எங்கேயோ ஒரு மூலையில கிடந்த ஒருவனை இஸ்ரவேலின் தேசத்துக்கு கொண்டு வந்து, இஸ்ரவேலின் நகரத்துக்குள்ள கொண்டு வந்து, தேசத்தின் பெண்கள் எல்லாம் பாடி அவனை உயர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கனத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் தாவீதுக்கு வரும் கனத்தை தாவீதே எதிர்பார்த்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு புகழ் வரும், நம்ம எல்லாம் இப்படி கனப்படுத்தப்படுவோம் தாவீது என்னைக்கா நினைச்சு பார்த்திருப்பானா? பாறை மேல உட்கார்ந்து கிண்ணறத்தை வாசித்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்த, ஆடுகளை ஓய் ஓய் சத்தம் போட்டு கூப்பிட்டு இருந்ததான இந்த தாவீது அவன் வாழ்க்கையில நினைச்சிருப்பான், கடைசி வரைக்கும் நம்ம இந்த ஆடு மேய்க்கிற வேலை தான் செய்வோம் போல தெரியுது தான் அவன் மனசை நினைச்சிருப்பான். இப்படிதான் வாழ்க்கை போகும் போல, இப்படிதான் இந்த வேலை தான் நமக்கு இருக்கும் போல, அப்பா நம்மளை இப்படி விட்டுட்டாரு, இன்னும் சின்ன மேய்ப்பனாக ஒரு பெரிய மேய்ப்பனா வருவேன்னு நினைக்கிறேன். இந்த மேய்ப்பன் தொழிலை நம்ம செய்வோம், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை இந்த வேலை தான், நம்ம வாழ்க்கை தலைவிதி இதுதான் நம்மன்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பான் தாவீது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, அவனுடைய வாழ்வே பெரிய மாற்றத்தை கொடுத்தாரு. இல்ல நீ ஆறுகளுக்கு பின்னாடி போறாள் கிடையாது, தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவாக மாறணும்னு தாவீதை கனப்படுத்தினார் தேவன். நம்மையும் கர்த்தர் கனப்படுத்துவாரு. தாவீது வாழ்க்கையில அப்படி அவன் நினைச்ச மாதிரி ஒருவேளை நீங்களும் நானும் ஒருவேளை நினைச்சா கர்த்தர் அப்படி வைப்பதற்காக நம்மை தேவன் அழைக்கல, தேவன் உயர்த்தும்படியாக நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவன் என் தலையில எழுதிட்டான், அன்னைக்கே எனக்கு வாச்சது எனக்கு வந்ததும் அப்படி இருக்கு, வாச்சதும் சில நேரத்தில் அப்படி சைட்ல ஒரு குத்து கனவு இருக்கு, எனக்கு வந்ததும் அப்படி எனக்கு வாச்சதும் அப்படி, அன்னைக்கே இந்த குடும்பத்தோடு மல்லு கட்டணும்னு ஆண்டவன் என் தலையில அன்னைக்கே, ஏன்னா இவர் நோட்டு புக்கு தலையில் வச்சிருக்க மாதிரியும் ஆண்டவர் வந்து பேனா வச்சு எழுதுற மாதிரியும் ஒருத்தருக்கு தலையெழுத்துல எழுதல, அப்படியே தலையெழுத்து எழுதி இருந்தாலும் ஆண்டவர் தலையெழுத்தையும் தலைகளை மாத்துவாரு. கையை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. சகோதரா சகோதரி, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு போதகனா சொல்றேன், ஒருவேளை யாரோ உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், நீங்க சொல்லாட்டாலும் யாரோ சொல்லி இருக்கலாம், உனக்கு ஆண்டை விதிச்சுட்டா தலைவலி, இந்த ஆளோடு மல்லு கட்டி உன் வாழ்க்கை முடிய போகுது, நீ காலமெல்லாம் கண்ணீரோட தான் இருக்க போற அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். நீங்க அதை நம்பாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். கர்த்தர் அல்லவா கனப்படுத்துகிறவர். அல்லேலூயா. எவரும் எதிர்பாராத ஒரு கனத்தை கர்த்தர் நமக்கு தர முடியும். அல்லேலூயா. என் சாட்சியை சொன்னா உங்களுக்கு பெரிய சாட்சி நிறைய சொல்லியிருக்கேன். நான் போற இடங்கள்லாம் கர்த்தர் எனக்கு கனப்படுத்தியிருக்காங்க. என்னை விட திறமையானாலும், என்னை விட படிச்சாலும், என்னை விட எல்லா வகையிலும் உயர்ந்தவங்களுக்கு மத்தியில கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்த காலங்களை என் கண் கூட பார்த்திருக்கேன். கர்த்தர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கார். எஸ், அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இருக்கார். நான் நிறைய ஒன்றும் இல்லை, நான் சொல்லிட்டே போகலாம். எல்லா இடங்கள்லையும் எங்கே போனாலும் சரி, எல்லா இடங்களையும் கர்த்தர் அங்கே போகிற இடத்துலலாம் கர்த்தர் அங்கே தூக்கி மேலே தான் வைக்கிறார் ஆண்டவர். ஆனால் போகும்போது 101வது ஆளாக தான் போகிறது, ஆனால் வெளியே வரும்போது முதல் ஆளாக தான் வெளியே வர்றது. நம்மளோட ஆண்டவர் அங்கே அப்படி தான் கொண்டு வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் அப்படி செய்வார். ஆமென். பிரைஸ் எல்லாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, தூத்துக்குடியில் நான் வேலைக்கு சேர்ற நேரம் பாருங்க, ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றேன். அப்பொழுது +2 முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணுன்ட்டு போகிறோம். அந்த ஒரு மீனவர் கல்லூரி, மீன்வள கல்லூரி, உங்களுக்கு யாருக்கா தெரியும் தெரியல, கோரம்பள்ளம் பக்கத்தில் ஒரு இருக்குது அந்த மீன்வள கல்லூரி. அதில் என்னைய வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்ஜினியர் என்னைய வந்து சேர்த்து விட்டார். அந்த வேலைக்கு போனேன். நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு காலை டிப் டாப்பாக ஒரு நல்ல வேலை கொடுப்பாங்கன்னு போனால் சாந்து சட்டியை கையில் கொடுத்துட்டாங்க. போன உடனே எனக்கு முன்னாடி ஒரு பெரிய டீம் நிற்கிது. நான் அப்போ வந்து எனக்கு வயசு கம்மி தானே, எனக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. அப்போ பேண்டெல்லாம் கட்டிட்டு லுங்கி கட்டிட்டு வா, சாரத்தை கட்டிட்டு வந்துட்டாங்க. நான் நினைச்சேன், என்னடா பேண்டோட வேலை கிடைக்கும் போதே சாரத்தோட வேலை கிடைக்குன்ட்டு பிறகு இடத்துல லுங்கியை கட்டிட்டு வந்தா கையில சாந்து சட்டி, என்னன்னா சாணி அள்ளணுமா. என்னடா எனக்கு நான் சாணி அள்ளுற வேலையா எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சேன். நான் +2 படிச்சிருக்கேன்னு பெருமையில போய் நிற்க. பக்கத்துல கேட்ட அவருக்கு எம்ஏன்றார் ஒருத்தர், பக்கத்துல டீம்ல சேர்ந்துருக்க ஆளை பாரு, எம்ஏ பிஏ
பூரா சாணியல்ல சாணி சட்டியோட நிக்குது வரிசையா. அப்ப நினைச்சா நம்ம பரவாயில்ல, +2 சாணியோட MA சாணியெல்லாம் இருக்கு அப்படின்னு நானும் ஒன்றும் சொல்லலை. சரின்னு முத நாள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் அங்கே மாட்டு பண்ணை, கோழி பண்ணை எல்லாமே இருக்கு. காலையில் 1 மணி நேரம் அந்த மாட்டு சாணியை பூரா அள்ளி கொண்டு சேர்க்கணும். சோத்திரம். முத நாளே நினைச்ச வேண்டாம்னு, பிறகு இல்லை பொறுமையா இருப்போம் அப்படின்னு மறுநாளும் சாணி அள்ளுற வேலை. ஒரு 4-5 நாள் இந்த சாணி அள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள் அனுப்புவாங்க. மீன்களுக்கு இற போட அனுப்புவாங்க. 2-3 நாள் மீன்களுக்கெல்லாம் இற போட அனுப்புனாங்க. அப்படியெல்லாம் போயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 10-15 நாள் ஆச்சுது. அப்புறம் அங்கே ஒரு ப்ரொஃபஸர் அவர்கிட்ட போனேன். என்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு அவர் இந்த 30 பேர் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் வேலைக்கு பிரித்து விடுறதுக்கு பொறுப்பாக இருக்காருல்ல ஒரு இன்ஜினியர், என்னை சேர்த்து விட்டார். அவர் தான் அந்த ஆளை பிரித்து விடுறது. செல்வம் அங்கே போன ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடம் மாற்றி விடுவாங்க. அதில் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னார், அந்த இன்ஜினியர்கிட்ட, இந்த பையனே எனக்கு என்ன செய்யுங்க, டெய்லி அனுப்புங்கன்னு சொன்னார். அதே மாதிரி காலையில் 1 மணி நேரம் சாணி வைட்டு அந்த ஆஃபீஸில் போயிட்டு நிற்கணும். அப்புறம் ஒரு 10 நாள் அங்கே அப்படித்தான் நடந்தது. அப்புறம் என்ன சொன்னார்னா, நீ சாணி அள்ளக்கூடாது, நீ நேரடியாக ஆஃபீஸ்க்கே பேண்டோட லுங்கி நீ உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. மறுநாள் பார்த்தா ஸ்தோத்திரம், நான் சைக்கிள்ல நேர அந்த ரோடு உள்ள போகுது. எதிர்த்தாப்புலேயே சாணியில் டீம் பூரா நிற்குது. அந்த கேட் என்ட்ரன்ஸ்ல தான் அந்த மாட்டு பண்ண சாணி அள்ளுற வேலை. 8 மணிக்கு உள்ள போயிடணும். எல்லாம் சாணி அள்ளிட்டு இருக்காங்க. நான் வண்டியில நேர போறேன். வா 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 லுங்கி ஓடியா ஓடியா. நான் இன்னைக்கு வரப்போறது இல்லை, நான் சாணி அள்ள மாட்டேன். அத்தனை பேருக்கு கடுமையான கோபம். உன்னை சாணி எல்லாம் நாங்கள் விட வைக்க விட மாட்டோம். என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் போச்சு. நான் நேரடியாக போயிட்டேன். அந்த சூப்பர்வைசர் இன்ஜினியர் இருக்காருல, அவருக்கு போச்சு. இவன் மட்டும் சாணி எல்லாம் போறான். 30ல் 79 சாணி எழுது, இந்த 1 மட்டும் போகுது, விடக்கூடாது. MA நிற்கும் போது +2 எப்படி நீ போலாம்? அப்ப நான் சொன்னேன், அந்த ப்ரொஃபஸர் சொல்லிட்டாரு, நீ நேரடியாகவே ஆஃபீஸ் வந்துருன்னு சொல்லிட்டாரு. என்னை வேலைக்கு சேர்த்த விட்டவர், அவர் இன்ஜினியருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா அவரை மீறி போக முடியாது. என்னை சேர்த்து விட்டவர் எனக்கு எதிராக என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டாரு. ஏன்னா இவனை நாம கண்ட்ரோலுக்கு வைக்க நினைச்சா நம்மளே மீறி மேலே போறான். நீ கர்த்தர்லாம் கொண்டு போறாரு மேலே. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க போன பிறகு அந்த ப்ரொஃபஸர் மேல ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருப்பார்ல, நிறைய ப்ரொஃபஸர்ஸ்க்கு மேல HOD இருப்பார்ல, அவர்கிட்ட ஒரு நாள் இவர் அனுப்பி விட்டார். இந்த காப்பியெல்லாம் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஃபைல் பண்றதுக்கெல்லாம் பண்ண. நான் பண்ற வேலையை பார்த்துட்டு HOD சொல்லிட்டார், நீ அந்த டிபார்ட்மெண்ட் இனி HOD டிபார்ட்மெண்ட் உள்ள வந்துருந்தார். எப்படி கொண்டு போறார் ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தார். நான் அங்க என்ன பண்ணுவேன்னா, அண்டனுள்ள அப்பம் புஸ்தகம் நிறைய இருக்கும் அங்க. அதெல்லாம் உட்காந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன். நான் சொன்னல, சைக்கிள் போகும்போது பிரசங்கம் பண்றது, வர்றது, பாட்டு பாடுறது பூரா அந்த வாலிப நாட்கள்ல கர்த்தருக்கு உண்மையா இருந்தேன். அதனால கர்த்தர் எனக்கு உள்ள உயர்த்திட்டே போனாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த HOD சொன்னாரு, நம்பி நீ நல்ல வேலை செய்யற, ஆனா வேலையில உண்மையா இருப்பேன், வேலையில உண்மையா இருப்பேன். நான் சொன்னாரு, நான் எப்படியா எம்ப்ளாய்மெண்ட் மூலமா உன்னைய கவர்மெண்ட் போஸ்டிங் உள்ள உன்னை போட்டு விட்டுறேன், நீ கவலைப்படாதன்னாரு. அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்பதான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சி, பைபிளுக்கு அழைச்சி வர வேண்டிய சூழ்நிலை. அவர்கிட்ட போய் சொன்னேன், பைபிளுக்கு அழைச்சி போறியா, நான் உள்ள சேர்த்து, இதோட அது ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை தான் சார் அப்படின்னு சொன்னேன். எந்த வேலையை? இந்த வேலையை, பாஸ்டர் வேலையை. ஆமாவா இல்லையா? இது ஒரு பரலோக கவர்மெண்ட் வேலை இல்ல? அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் நான் என்னுடைய சாட்சி சொன்ன நிறைய சொல்லலாம். எங்க போனாலும் உண்மையா இருந்தா, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, நம்ம அவரை சார்ந்து கொண்டிருந்தா எங்கனாலும் கர்த்தர் உயர்த்தி கொண்டு வருவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மிகவும் நல்லவர். என்னை விட வயதில் பெரியவர்கள் இருக்கும் பொழுது அங்கேயும் கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். தாவீது சாதாரணமான ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இடத்தில் இருந்து அவனை தூக்கி எடுத்து அவனை ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து அவனை நிறுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. 2வது முறையா ஒரு 100 பெலிஸ்தியரை கொண்டுட்டு வான்னு சவுல் சொல்றான். இவன் 200 பெலிஸ்தியரை கொன்று வந்து அவன் அங்கே நிரூபித்து காண்பிக்கிறான். அங்கேயும் கர்த்தர் அவனை உயர்த்தி வைக்கிறார். 3வது பாருங்க, இவன் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சவுல் தெரிந்து கொண்டு
அதுக்கப்புறம் அவன்கிட்ட ரொம்ப பயப்படுகிறான். கர்த்தர் அவனை கனப்படுத்தி மேன்மையாக வைத்தாருங்கிறத பார்க்கிறோம். தேவனால் கனப்படுத்தப்பட்ட இன்னொரு நபரை சொல்றேன். ஆமென். மொர்தெகாயின் ஒருத்தர். இவர் யாரு? எஸ்தர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல மொர்தெகாய் பத்தி சொல்லியிருக்கு. இவர் யாருன்னா அடிமையாக கொண்டு வரப்பட்டவர். பாருங்க, பாபிலோன்ல அடிமையாய் கொண்டு வரப்பட்டு ஸ்தோத்திரம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துல இங்க இருக்கிறார்கள், சூசான் அரண்மனையில. அன்பானவர்களே, பாருங்க, அரண்மனையில வேலை. சில அடிமைகளுக்கு அரண்மனையில் வேலை கிடைச்சது, அதுல இவன் இருக்கிறான். இவனுக்குன்னு வீடு இருந்த மாதிரி தெரியல, அரண்மனை முற்றத்துல தான் இவன் இருக்கிற மாதிரி தெரியுது, அரண்மனை வாசல் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான்னு ஒரு மனுஷன் எழும்புறான். இவன் எப்படியாகிலும் மொர்தெகாய அழிக்கணும்னு நினைக்கிறான். தன் வீட்டுல ஒரு பெரிய தூக்கு மரத்தை நட்டி இந்த மொர்தெகாய், ஏன்னா மொர்தெகாய் இவனை பணிந்து கொள்ளலன்னு சொல்றதுக்காக இவனை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, இவன் ஒருத்தன் அல்ல, யூத ஜனத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறான். அன்பானவர்களே, ஒரு நாள் ராஜா ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது அவருக்கு என்ன வரல? தூக்கம் வரல. ஒரு ஆளை கனப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தூக்கத்தை கெடுக்காரு. ராஜா புரண்டு புரண்டு படுக்கிறான். அந்த 4ஆம் புஸ்தகம்னு ஒண்ணு அரண்மனையில் இருக்கு. அந்த நடவடிக்கை எல்லாம் எழுதுறான், நடந்ததெல்லாம் எழுதி வைப்பான். இதற்கு முன்னதாக ஒரு நாள் ராஜாவுக்கு விரோதமாக 2 பேரு ராஜாவை கொல்றதுக்கு சதித்திட்டம் போட்டதை மொர்தெகாய் பார்த்து அதை அரண்மனைக்கு தெரிவிச்சுட்டாங்க. அது உண்மை என்று கண்டு ராஜா காப்பாற்றப்பட்டார். இது அந்த 4ஆம் புஸ்தகம் எழுதியிருக்கு. ராஜா தூக்கம் வராம 4ஆம் புஸ்தகம் வாசி சொல்லி கேட்கிறாரு. அந்த வாசிக்கிறவனு கரெக்டா மொர்தெகாய் தான் வாசிக்கிறான். அது போன வருஷம் எழுதுனதெல்லாம் வாசிக்கல, அதுக்கு பிறகு எழுதுனா வாசிக்கல. துல்லியமா கர்த்தர் பார்த்தீங்கன்னா மொர்தெகாய்னு எழுதப்பட்டதை வாசிக்கிறதுக்கு வைக்காது. உங்களை கனப்படுத்தணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா எதையும் செய்யறதுக்கு ஆண்டவர் வந்துருவாரு. ராஜா அரண்மனைக்குள்ள கர்த்தர் வருவார். ராஜாவின் தூக்கத்துல கர்த்தர் தலையிடுவார். ராஜாவின் 4ஆம் புஸ்தகத்தை எழுதி வாசிக்க வைக்கிறார். கர்த்தர் நினைச்சாருன்னா தடுக்க எவராலும் முடியாது. ஆமான் மொர்தெகாயின் உயர்வை தடுப்பதற்கு முயற்சிக்கிறான். ஆமான காலிபன் நினைக்கிறான். அன்னைக்கு நடந்த சம்பவம், அங்கே நடவடிக்கைகள் வாசித்தபடி ராஜா கேட்கிறாரு, இவ்வளவு பெரிய உதவி செய்த மொர்தெகாய்க்கு நாம என்ன உதவி செஞ்சோம்? ஒண்ணுமே செய்யல. அப்படியானால் அவனுக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு பார்த்தா வெளியில சத்தம், ஆமான் வர்றான். ஆமான கூப்பிட்டு கேட்கிறாரு, ராஜா ஒருத்தனை கனப்படுத்தணும்னு நினைக்கிறவனுக்கு எப்படி கனப்படுத்தணும்னு கேட்கிறாரு. ஏன்னா ஆமான் தான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கான். அந்த அளவுக்கு ஆமான் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கான். அதனால எதனாலும் ஆமான்ட்ட கேட்டுதான் ராஜா செய்யறாரு. ஆமான்ட்ட சொல்றாரு, நான் கனப்படுத்த போற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யணும்? அவன் நினைச்சிட்டான் நம்ம தான் கனப்படுத்த போறாருன்னு பட்டியல், பெரிய பட்டியல் போடுறான். சோத்ரான். அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, சார் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. எல்லாமே ராஜமுடி, ராஜாவுக்கு சமமா இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வர சொல்றான். குதிரையை ஏத்தி பவனியா கொண்டு போய் சரி 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 இவ்விதமாக செய்யப்படும் சொல்லணுமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இது யார் செய்ய வேண்டிய வேலை? இந்த ஆமான் செய்யறா. மொர்தெகாய கொல்றதுக்கு வீட்டுல தூக்கு மரம் ரெடி பண்ணியிருக்கான். யூத ஜனத்தை அழிக்க திட்டமிடுறான். ஆனா இவனை எவனாலே பிரச்சனையோ அவனை வச்ச தீர்வையும் கர்த்தர் கொடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஆமானுக்கு எப்படி இருந்திருக்கும்? ராஜாவுக்கு அடுத்த இருக்கிற தன்னை மதிக்காத மொர்தெகாய குதிரை மேல ஏற்றி ராஜமுடி, ராஜ வஸ்திரம், ராஜாக்கு இதெல்லாம் அவனுக்கு கொடுத்து இவன் கூட நடந்து போய் அவன் வார்த்தை சொல்றான். அவன் தான் சொல்றான், ஆமான் தான் அதை சொல்றான். இவ்வளவு தூரம் கர்த்தர் மொர்தெகாயை கர்த்தர் கனப்படுத்துறார். இந்த எஸ்தருக்காக மொர்தெகாய்க்கு துக்கத்தை கொடுக்கிறவன் அர்த்தமா. அவங்க அம்மா அவனுக்கு பிறந்தவன பெயர் வைக்கிறான், துக்கத்துல அவனை பெற்றேன்னு பெயர் வைக்கிறான். என்னவா இருக்குன்னு நிறைய சொல்லப்படல, 2 வசனம் தான் எழுதியிருக்கு. யாபேச பத்தி அவங்க அம்மா ஏன் அப்படி நினைச்சாங்கன்னா, ஒருவேளை பிறந்தப்ப அவங்க அப்பா ஒருவேளை இறந்தாரோ என்னமோ, இல்லைன்னா ஏதோ பிரசவத்துல பிரச்சனை ஏற்பட்டதோ என்னவோ, அதனால இவனுக்கு பேர் வச்சுட்டாங்க, துக்கத்தின் மகன் என்று பேர் வைத்தாரு.
அவன் எல்லாரை விட ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தான். அவனுடைய சகோதரரை பற்றிலாம் அங்க சொல்லப்படலை அதிகமா. ஆனா இந்த யாபேஸ் அப்படின்ற மனுஷன் கர்த்தரை சார்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனா இருந்தான். ஆண்டவருடைய ஜெபம் என்ற ஆண்டவரே என் எல்லைகளை என்ன செய்யும்? பெரிதாக்கும். என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்தபடி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் ஆண்டு கனப்படுத்தினாராம். துக்கத்தின் மகன் என்று சொல்லப்பட்ட ஒருவனை சகோதரர் நடுவில் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தாராம். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் உங்களை கனப்படுத்த முடியும் நம்புறீங்களா? நீங்க எங்க இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளை நம்மளை கொண்டு செய்யணும்னு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிட்டாருன்னா நம்மளை கொண்டு தான் செய்வார். யாரையெல்லாம் தேவன் அழைத்தாரோ, யாரையெல்லாம் தேவன் தெரிந்தழைத்தாரோ அவங்க எல்லார் மேலும் ஒரு நோக்கம் கர்த்தருக்கு இருந்தது. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்கான ஒரு திட்டம் ஆண்டவர்கிட்ட இருந்தது. நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா அவர் தேர்ந்தெடுத்த எந்த மனுஷனையும் கர்த்தர் உயர்த்தினார், எந்த மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் ஒருவரை சும்மா போற போக்குல நீயும் சும்மா வந்துக்கோன்னு ஆளோடு ஆளா ஒருத்தரெல்லாம் கூப்பிடல. அவர் யாரெல்லாம் கூப்பிட்டாரோ அவங்களெல்லாம் கனப்படுத்தணும்னு ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருந்தாரு. உங்களை என்னையும் கூட கர்த்தர் அழைச்சிருக்காரு. அவர் கனப்படுத்த வல்லமை உள்ள தேவனா இருக்காரு. நீங்க விசுவாசித்தா நீங்க இருக்கும் இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. உலக வேலை செய்யும் போதும் கர்த்தர் என்ன கனப்படுத்தினாரு. ஊழியத்திலும் சரி, ஊழியத்துக்கு வந்த பிறகும் சரி, எங்கெல்லாம் போனனோ அங்கெல்லாம் கர்த்தர் எனக்கு கனத்தை கொடுத்துருக்கிறார். பரவாயில்லைங்களோ? சத்தமே வரலீங்களே. இவரை கனப்படுத்தி எனக்கு என்ன லாபம் நினைக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாஸ்டர் தானே கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறாரு. செக்ஷன் அளவிலும் சரி, ஸ்தாபன அளவிலும் சரி, ஏராளமான பொறுப்புகளையும் ஊழியங்களையும் தேவன் தந்து கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில, அதிகாலை வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மொர்தெகாயை, இந்த யாபேசை, இந்த தாவீதை கர்த்தர் சிறுமையிலிருந்து கர்த்தர் உயர்த்த கூடுமானால் உங்களையும் கர்த்தர் உயர்த்த போதுமான தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, நான் சில வசனங்களை உங்களுக்கு நினைவு கூட்ட விரும்புகிறேன். அன்னாள் சொல்லுகிறாள் 1 சாமுவேல் 2:8, சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார்னு அன்னாள் அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது எலிப்பா சொல்றான், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 27:5 தாவீது சொல்றாரு, என்னை கண்மலை மேல் உயர்த்துவார்னு தாவீது நம்பிக்கையுடையவனா இருக்கிறாரு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 1 பேதுரு சொல்றார் 5:6, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி ஒரு பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்க. இந்த வசனம் எல்லாம் எதை சொல்லுதுன்னா கர்த்தர் உயர்த்துவாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. அவரால் முடியுங்க, அவரால் முடியும், அவரால் உங்களை உயர்த்த முடியும். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். அவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம், ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை கனம் பண்றாரு தெரியுமா? கர்த்தர் எதனால ஒரு மனுஷனை கனம் பண்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 1, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால ஆண்டவர் கனம் பண்றார். ஏசாயா 43:4 சொல்லியிருக்கு, நான் உன்னை சிநேகித்தேன். நம்ம ஆண்டவரை மாதிரி நம்ம மேல அன்பு கூற வேற யாரும் உலகத்துல இல்லை. அன்பு, கண்ணே மணியே, அன்பே, ஆறு உயிரே, ஹனி, டார்லிங் அப்படின்னு நிறைய என்னெல்லாம் சொன்னாலும் இயேசுவுக்கு ஈக்குவலா வர முடியாது. அல்லேலூயா. நிறைய வார்த்தைகள் சொல்லி நம்மளை புகழலாம், நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிதானா? உலக அன்பு என்ன செய்யுது? மாறி போகிறது. மனைவியின் அன்பு மறைந்து போகும், கணவன் அன்பு கரைந்து போகும், பிள்ளையின் அன்பு பிரிந்து போகும். அல்லேலூயா. சொந்தங்கள் அன்புலாம் தோற்று போயிருது. அன்பு அன்பு எவ்வளவு இருக்குன்றது எப்ப தெரியும்னா, அல்லேலூயா, பிரச்சனைன்னு வந்தாதான் அன்பு எவ்வளவு இருக்குன்னு தெரியும். இந்த உலக அன்பு மாயையானதுன்னு பைபிள்ல படிக்கிறோம். அல்லேலூயா. உயிர் பேரா ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி ஊட்டி மலையில கொண்டு தள்ளி விட்டு வந்துட்டாங்க. ஆமா, நீங்க பேப்பர்ல படிச்சீங்களா இல்லையா? கோவா கடற்கரையில ஒருத்தைய தள்ளி விட்டு வந்துட்டான் தண்ணிக்குள்ள போட்டு. இப்படி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஐ லவ் யூலாம் போயிடுச்சு. அதனால
நிறைய மனுஷனை பத்தி குறை சொல்லி பிரோஜனம் இல்லை. ஏன்னா மனுஷன் தானே, அவன் அன்பு குறைஞ்சுதான் போகும். பேசும்போதெல்லாம் நல்லாத்தான் பேசுவான், பேச்சு நல்லாத்தான் இருக்கும், செயல்ல வரும்போது அன்பு குறைஞ்சு போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நேசிச்சார். அவரை மாதிரி நேசிக்க யாருங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவரை போல அன்பு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். சேபா நாட்டு ராஜஸ்திரி சொல்ற ஒரு வார்த்தை சாலமோன்கிட்ட வரும்போது, இஸ்ரவேலை கர்த்தர் என்றென்றும் சிநேகிக்கிறபடியால் உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார்னு சொன்னார். இஸ்ரவேல் மேல ஆண்டவர் அன்பு கூர்ந்ததுனால சாலமோனை ராஜாவாக்குனாருன்னா அந்நிய தேசத்து ஒரு ராஜஸ்திரி சொல்ற. நம்மள ஆண்டவர் நேசிக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியுது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சில நேரத்துல நம்மள ஆண்டவர் நேசிக்கிறாரு நமக்கு தெரியாம இன்னொருத்தர் சொல்லித்தான் நமக்கு தெரியுது. உங்க ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாருன்னு நமக்கு அவிசுவாசமா இருக்கு, அவன் நமக்கு விசுவாசத்தை சொல்றான். எத்தனை நேரம் அப்படி நடந்தது தெரியுமா? நீங்க அவிசுவாசமா உட்காந்துருப்பீங்க, ஐயோ கைவிட்டாரேன்னு. ஆனா அடுத்த சொல்லும், நீ எதுக்கு அழுவுற, பைபிள் தூக்கிட்டு போறேல, உங்க இயேசு நீ அப்படி விட்டுருவாரு, அவர் உன்னை விட மாட்டாரு. சொல்றது முனிசாமி. ஹலோ காளியம்மா சொல்ற, நீ ஜெபிக்கிற இயேசுன்னு என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டாருன்னு விசுவாசிக்கு அவிசுவாசி சொல்ற நிலைமையில சில நேரம் சில வீடுகள்ல மனைவி அழுது கிடக்கு, ரட்சிக்கப்படாத வீட்டுக்கார சொல்றாரு, நீ பைபிள் தூக்கி ஜெபம் பண்ண போயில மொட்டை மாடி போய் ஜெபம் பண்ணிட்டு வா. யார் சொல்றது? ரட்சிக்கப்படாத கணவர் சொல்றாரு, நீ எப்பவும் ஜெபம் பண்ணுவீல, ஜெபம் பண்ணு, இயேசு உன்னை கைவிட மாட்டாருன்னு அடுத்தவங்க சொல்லி தெரியுது. சேபா நாட்டு ராஜேஸ்வரி சொல்றா, இஸ்ரவேலை கர்த்தர் நேசிக்கிறாருன்னு சொல்ற. அல்லேலூயா. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. உண்மையில் அன்பு கூர்ந்து ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற தேசத்தை ஆண்டவர் கொடுப்பான்னு சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, நீதிபதிகள் 3:12 அன்பு கூறுவதனால் கர்த்தர் உன்னை என்ன செய்கிறாரா, சிட்சிக்கிறார். அன்பு கூறுவதால் சிட்சிக்கிறாரா? ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறாரா? உங்களை கடிந்து கொள்றாரா? நீங்க தவறு செய்யும் பொழுது அதுக்குரிய தண்டனை கர்த்தர் கொடுக்கிறாரா? அப்படின்னா உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார்னு அர்த்தம். யார் ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவங்களதான் கர்த்தர் சிட்சிக்கிறாரா? நிறைய சொல்லிட்டே போலாம், நமக்கு நேரம் குறைவா இருக்கு. அன்பானவர்களே, கர்த்தர் முடிவு பறிந்து அன்பு கூறுகிறார்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்மில் அன்பு கூறுகிறாலே ஜெயம் கொள்கா இருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர், நம்ம அதிக அன்பு வைக்கிறார். நம்ம குறைகளை நினைச்சு ஆண்டவர் என்னை நேசிக்கலன்னு சொல்லாதீங்க. குறைகள் மத்தியிலையும் நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறார், நம்முடைய தேவைகள் மத்தியிலையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆஸ்திரேலியாவில் நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆஸ்திரேலியாவில் ஒரு அமெரிக்க குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போதே 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த பெற்றோருக்கு மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அழுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அந்த குழந்தை என்ன செய்யலான்னு ஒரு முடிவு பண்றான். அந்த குழந்தைக்கு நிக் வியூஜஸ்ன்னு பேர் வைக்கிறான். நீங்க யூடியூப்ல போய் பார்த்தா நிக்குன்னு போட்டீங்கன்னா பாஸ்டர் நிக், இப்போ ஒரு பாஸ்டரா இருக்க, நிக்குன்னு போட்டீங்கன்னா அவருடைய சாட்சிகள் எல்லாம் வரும். அந்த குழந்தை கையும் இல்லை, 2 கை இவ்வளவுக்கு இல்லை, இந்த ஷோல்டர்ல இருந்தே கை 2 கிடையாது, இடுப்புக்கு கீழே இல்ல, இந்த பாதம் மட்டும் இருக்கும் கீழே. பாருங்க, அந்த பெற்றோர்கள் இந்த குழந்தை எப்படி வளர்க்கன்னு தெரியாம ஓரளவுக்கு அந்த குழந்தைய வளர்த்து கொண்டு வர்றார். கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது அந்த நிக்க என்கிறவரு அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. சிறுவனா இருக்கும்போது இந்த கையும் கால் இல்லாம இந்த உலகத்துல எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை கேவலமா நினைக்கிறாங்க, இந்த குறைபாடோடு நாம் எப்படி வாழ்றது, மரித்து போய் விடலாம் என்று நீச்சல் குளத்துல 2 முறை விழுந்து தற்கொலை செய்ய முயற்சித்து அந்த 2 முறையும் காப்பாற்றப்பட்டு விட்டார். அன்பானவர்களே, அவர் தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொண்டார். அவருடைய சாட்சியம் ஆண்டவர் விசுவாசிக்கிறார். எது எனக்கு மைனஸ்ன்னு நினைக்கிறேன்னு, ஆண்டவர் இப்படி என் வாழ்க்கையை அமைத்து விட்டேரே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபம் பண்றார். என் வாழ்வின் நோக்கம் என்ன ஆண்டவரே, எதற்காக என்ன எப்படி படைச்சீங்க கை கால் இல்லாம, என்ன எதுக்காக இப்படி உருவாக்குனீங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றார். அவர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எழுத முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, படிக்க முடியல. அவருடைய மாஸ்டர் ஒருவர் ஒரு பெரிய கூட்டத்துல இவரை பேச வைக்கிறார், ஆண்டவரை பத்தி சொல்ல வைக்கிறார். அன்றைக்கு முதல் முறையாக அவர் ஆண்டவரை குறித்து பேசும்போது அங்கே சிலர் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள்.
இவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது மக்களுக்குள்ளே ஒரு ஈடுபாடு வந்து அழுதிருக்கிறார்கள், ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். படிப்படியாக இவர் ஒரு ஊக்கப்படுத்தும் பேச்சாளராக மாறிவிட்டார். அநேக பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல இவர் ஒரு பேச்சாளராக, கெஸ்டாக நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பொழுது அவர் வந்து உலக நாடுகளில பல நாடுகள், பெரும்பாலான நாடுகளுக்கு போயிருக்கிறார். இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்தியாவின் வீதிகளில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஊழியம் செய்கிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய ஊழியத்துல அவர் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறாரு. அவருக்கு ஒரு மனைவி இருக்கு. ஸ்தோத்திரம். மனைவி அவரை மாதிரி இல்லை, நல்ல மனைவி கொடுத்துருக்காரு. அவரையும் ஒரு பெண் திருமணம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அப்புறம் ஒரு 4 பிள்ளைகள் இப்பொழுது அவருக்கு இருக்கிறது. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காரு. நீங்க வீட்டுல போய் தேடி பாருங்க. நிக் அப்படின்ற ஒரு மனுஷன், 2 கைகளும் 2 காலும் இல்லாத ஒரு மனிதனை கர்த்தர் கனப்படுத்தி உலகம் முழுவதையும் கொண்டு போய் கனப்படுத்துவாரானால், உங்களை என்னையும் கனப்படுத்துறது அவருக்கு சாதாரண விஷயம். கர்த்தரை சார்ந்து கொண்டால் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை ஏன் கனப்படுத்துவார்னா, நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறார். 1. 2, ஏன் கனப்படுத்துவார்னா, அவருடைய பார்வைக்கு அருமையானபடியினால. ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானபடியினால. பார்வைக்கு அருமையானது இல்ல, ஆண்டவர் பார்வைக்கு அருமையானது. 2க்கு வித்தியாசம் என்ன செய்து இருக்கு. 1, சிலர் தன் பார்வைக்கு செம்மையானதை செய்வாங்க, சிலர் பிறர் பார்வைக்கு செம்மையானது செய்வாங்க, சிலர் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வாங்க. நீங்கள் நானும் இதுல எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை, நானே ராஜா, நானே மந்திரி, நான் செய்யறதுதான் சட்டம், ஊரே வேணாலும் எனக்கு பிடிச்சா நான் செய்வேன். அப்படிப்பட்ட ஆள்தான் இருக்கு. அப்படி ஆள்தான் இருக்கு. யாரை பத்தியும் கவலைப்படும், எனக்கு எது பிடிக்கும் அதை என்ன செஞ்சிருவேன், நான் செய்திருவேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளையில சொல்லுங்க. கொஞ்சம் பேர் இருக்கீங்க உள்ள. மாமனார் சொன்னாலும் மாமியார் சொன்னாலும் சரி, தூங்குன்னு நினைச்சா தூங்கிடுவேன், பாஸ்டர் சாப்பிடுன்னு நினைச்சா சாப்பிடுவேன், 12 மணியானாலும் பொருட்டை தின்றுவேன். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் என்ன செஞ்சிருவேன், செய்திருவேன். யார் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, அதை பத்தியெல்லாம் கவலை ஒன்றும் இல்லை. ஆண்டவரே நினைச்சா நினைச்சிட்டு போட்டும், சாரிப்பா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு ஏன் விருப்பம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றால் ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா, மற்றவங்களுக்காக வாழ்ற கூட்டம். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆண்டவருக்கு பிடிக்குதோ இல்லையோ, மற்றவங்களை பற்றி தான் இவங்க எப்பவும் என்ன செய்வாங்க, ஐயோ இந்த ஏற்றுக்கிட்டாங்க பார்த்துட்டாங்களா, என்ன நினைப்பாங்களோ தெரியலையே. இது பயந்து வாழ்ற கூட்டம். இது அப்படியே நினைக்கும், ஓனர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே, டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, தாய் மாமன் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. ஒவ்வொன்றுக்கும் பயந்து வாழ்ற கூட்டம் ஒன்று இருக்கு. பிறருக்காக வாழ்ற கூட்டம் ஒன்று இருக்கு. 3வது கூட்டம், எனக்கு பிடிக்கிறதுலேயே மதங்கள் பிடிக்கும், கர்த்தருக்கு பிடிச்சா போதும், நான் அதை செய்து முடிச்சிருக்கேன். நீங்க எந்த லிஸ்ட்னு யோசிச்சுக்கோங்க. இந்த 3 லிஸ்ட்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாத்தீங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்ய நினைக்கிறீங்களா, இல்ல பிறருக்கு பிடிச்சதை நினைக்கிறீங்களா, இல்ல என் ஆண்டவருக்கு பிடிச்சதை மட்டும் செய்ய விரும்புறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, கர்த்தருக்கு எது பிரியமோ அதை மட்டும் நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷனுக்கு கர்த்தருக்கான பண்றார். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. எனக்கும் உண்மையில அது பிடிக்கல, மற்றவங்களுக்கும் அது வேணான்றாங்க. ஆனா ஆண்டவருக்கு பிடிக்குது, இறங்கி செய்யும், அவருக்கு பிடித்தமானது. அல்லேலூயா. ரொம்ப கவனத்துல சொல்லணும். அல்ல பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சா கர்த்தருக்கு பிரியமாக வாழவே முடியாது, வாழ முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்திற்கு, ஒரு விக்கிரக ஆலயத்திற்கு கூப்பிடுறாங்க. ஒருத்தர் தாய் மாமன் கூப்பிடுறாரு, சொந்தக்காரர் கூப்பிடுறாரு. அப்படி வரும்போது நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுல இருக்கிறோம். தாய் மாமன் முக்கியமா, சித்தப்பா முக்கியமா, அண்ணன் முக்கியமா, ஆண்டவர் முக்கியமானு வரும் பொழுது நான் யாருக்கு கீழ்ப்படுகிறேன்றதை பொறுத்துதான். நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமானது தான் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது எங்கள் குடும்பத்துல பயங்கர பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது உண்டு. சொந்த பந்தங்கள் எங்களால ஒதுக்குறது உண்டு. நீ ஆண்டவரை தேடி போனா எங்களால மறந்துருன்னு சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு பயலும் வேண்டாம், கர்த்தர் போதுன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. இந்த இயேசுநாதர் நம்பி போனா எங்களெல்லாம் மறந்துரு, நாங்க சொந்த பந்தம் வேண்டான்னு போறியா, இந்த இயேசுநாதர் மட்டும் போதுன்னு போறியா அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. எங்க அம்மா ரொம்ப தைரியம் பண்ணாங்க. ஆண்டவர் போதுத உலகத்துல அப்படின்னு ஒருத்தர் நின்றுட்டாங்கன்னா எல்லாவற்றுக்கும் எல்லாமாக சொந்தமாக ஆண்டவர் இருப்பாருன்னு நீங்க, நான் தைரியமா சொல்றேன், கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டாரு. கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டாரு. அவன் நினைப்பான், இவன் நினைப்பான்னு நினைச்சீங்கன்னா
எல்லாரும் விட்டுருவாங்க, கத்தர் தான் உங்களை கை தூக்கணும். அது மாதிரி நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய தன் பார்வைக்கு செம்மையானது செய்த மக்கள் பைபிள்ல நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்துல நீ நியாயாதிபதி புத்தகத்துல அவனவன் தன் பார்வைக்கு செம்மையானபடி என்ன செய்தானா, செய்து கொண்டிருந்தானா. நிறைய ராஜாக்கள் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சாலமோனை பத்தி சொல்லியிருக்கும் போது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவரின் பார்வைக்கு உகந்த விண்ணப்பம் செய்தார். என்ன விண்ணப்பம் உங்களுக்கு தெரியுமா? சாலமோன் என்ன விண்ணப்பம் பண்ணா? யாராவது சொல்லுங்களேன். சாலமோனுடைய விண்ணப்பம் உகந்ததா இருந்துச்சு. என்ன விண்ணப்பம்? ஏங்க இது மதுரை சிட்டி சபையான்னு தெரியல, சந்தேகமா இருக்கேன். சத்தமா சொல்ல. என்ன கேட்டான்? யாரோ ஒருத்தர் சொன்ன பிறகு கூட சேர்ந்து பாட்டு பாடுறீங்க. அப்பால் அடிக்க வேண்டாமா? ஞானத்தை, இந்த ஜனத்தை நடத்துவதற்கு ஞானம் தாருன்னு கேட்டான். சிறு பிள்ளையா இருக்கிறவன். ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு உகந்ததா இருந்துச்சு. தேவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பம் செய்தான். சிலர்லாம் தூங்கிட்டாங்க போலயே. அல்லேலூயா, சோத்திரம். 2-3 பேர் தூங்குறத பாக்குறாங்க. பக்கத்துல தூங்குனாங்கன்னா கொஞ்சம் தட்டி இருக்கு. பிரதர் சிஸ்டர் குட் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல தூங்குற மாதிரி தான் டக்குன்னு கூப்பிட்டு ஹாப்பி நியூ இயர். அவ அலறிடுவான், ஹாப்பி நியூ இயர். பிரைஸ் தி லார்ட். சாலமோன் தேவனுக்கு உகந்த விண்ணப்பம் செய்தான். ஆனால் 1 ராஜாக்கள் 11:6 சொல்லியிருக்கு, சாலமோன் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பான வாழ்க்கை செய்தான். ஜெபம் உகந்ததா இருக்கு, வாழ்க்கை உகந்ததா இல்ல. யாருக்கு? சாலமோனுக்கு. அதனாலதான் அவன் கடைசி காலம் ரொம்ப மோசமானதாக மாறி போனதை பைபிள்ல படிக்கிறோம். 3வது, ஏன் கர்த்தர் நம்மளை கனப்படுத்துறார் தெரியுமா? என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒரு ஆண்டவரை எந்த மனுஷன் கனம் பண்றானோ அவனை கர்த்தர் என்ன கட்டாயம் கனம் பண்ணுவார். ஆண்டவருக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்கள கர்த்தர் கட்டாயம் கனம் பண்ணுவார். என் சாட்சியை நான் சொல்லும்போது சொன்னல, என் கர்த்தரை ஏன் கனம் பண்ணாருன்னா உண்மையாவே கர்த்தர் தான் அதை செய்தாருங்க. என் கூட இருந்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க இது எப்படி நடக்குதுன்னு. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இது எப்படி நடக்குது. அது நிறைய பெரிய பெரிய ஆள் சப்போர்ட்ல உள்ள வந்தவன் எல்லாம் ஜானி எழுறான். நல்ல கவனிங்க, நமக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எதிர்ப்பு தான் நிறைய இருக்கு. ஆனா கர்த்தர் யாரு தெரியாத ஆள் மூலமா கர்த்தர் நம்ம உயர்த்துவாரு. இது எப்படின்னா கர்த்தர் எதுனா நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால. ஆண்டவர் ஜெபம் கர்த்தர் தான். அவரே தஞ்சம்னு ஒரு மனுஷன் விழுந்துட்டான்னா அவர் பாதாளத்துல இருந்தாலும் தூக்கி மேல கொண்டு வந்து மலை மேல உயர்த்தி பிரபுக்களோட உட்கார பண்றாரு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு தாழ்ந்திருந்தாலும் அவ்வளவு உயர்த்து கொண்டு வர அவரால் முடியும். கர்த்தர் செய்ய முடியும். ஒண்ணு, நீங்க அவரை கனம் பண்ணா அவர் உங்களை கனம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அவரை எப்படி கனம் பண்றதுன்றத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். அதோட சொல்லி முடிக்க விரும்புறேன். ஒரு 5 காரியத்தை மட்டும் சொல்ல. ஆண்டவரை கனம் பண்ணா நம்மள அவர் கனம் பண்றாரு. நான் ஆண்டவர் எப்படி கனம் பண்ண முடியும் அப்படின்னா, 1, அவரை துதிக்கிறது மூலமா அவர் கனம் பண்ண முடியும். சங்கீதம் 22 வசனம் இருக்கு. சங்கீதம் 22ஆம் சங்கீதத்துல 23வது வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனை எந்த மனுஷன் துதிக்கிறானோ அவன் கர்த்தர் என்ன செய்யறாரா? கனம் பண்ணுகிற மனுஷனாக இருக்கிறான். அன்பானவர்களே, தேவன் உங்களை கனப்படுத்தணுமா? நீங்க கர்த்தரை கனப்படுத்தணும். ஆண்டவர் எப்படி கனப்படுத்தணும்னா துதியின் மூலமாய் கனப்படுத்தணும். நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த செய்தியை நான் உங்க மத்தியில கொடுத்தேன். கவனிங்க எல்லாரும், தம்பி கவனிங்க. ஆமென். கர்த்தர் துதிப்பதன் மூலமாய் கனப்படும். ஏன்னா தாவீது ராஜாவாக உயர்த்தி கனப்படுத்தப்படுவதற்கு இதுதான் காரணம். எது காரணம்? தேவனை துதிச்சதுனால. ஆண்டவரே போதும் அன்றாடியா எந்த மனுஷன் கிடக்குறானோ அவனை கர்த்தர் விட்டுற மாட்டாருங்க. ஆமென். அப்பா நீரே போதும் அப்படின்னு யாருக்கு வெளியில தெரியுதோ தெரியலையோ, மனசுக்குள்ள வீட்டுக்குள்ள தன் அந்தரங்க வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஆண்டவர் போதும்னு அவர் பாதத்துல கடையா கிடக்குறான் பாருங்க, அவன் உலகம் கூட பார்க்காது, கண்டுக்கிடாது. ஆனா கர்த்தர் பாப்பாரு. ஏற்ற வேலையில அவனை கர்த்தர் உயர்த்திடுவாரு. விடவே மாட்டாரு ஆண்டவர். கர்த்தரை சார்ந்து இருக்கிற மனுஷனை கர்த்தர் விடவே மாட்டாரு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அல்லேலூயா. ஆடு மேய்க்கிற வேலை சாதாரண வேலை, அதுல கூட உண்மையா இருந்தான். சாணி சுமக்கிற வேலையில கூட உண்மையா இருந்த கர்த்தர் அதை பார்க்கிறார். பெருக்கிற வேலை,
ஆசிரியர் நான் வீடுல போய் பாத்திரம் விளக்குற வேலை செய்யறேன். அந்த பாத்திரம் விளக்குறதுல கூட உண்மையா இருக்கும். ஒரு செம்பு தூக்கிட்டு வந்துடக்கூடாது அந்த வீட்டுல இருந்து. நீங்க செய்யற வேலையில உண்மையா இருந்தா அந்த வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்தி பாருங்க. கர்த்தர் பார்க்கிறாரு உங்களை. ரெண்டாவது, ஆண்டவரை கனப்படுத்துறதுக்கு யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஊழியம் செய்கிறவளை கர்த்தர் கனம் பண்ணுவார். அவன் இன்றைக்கு மட்டுமல்ல, மறுமையில் கர்த்தர் கனம் பண்ணுவாரு. பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ரிவார்டு வச்சிருக்கிறாரு. இம்மையிலும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஊழியம் செய்கிறவங்களை கனம் பண்றாரு. நான் அதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம். மூணாவது, ஒரு கர்த்தர் யாரை கனம் பண்றாரு தெரியுமா? ஏசாயா புத்தகம் 29:13 மத்தேயு சுவிசேஷம் 15:8 ஆமென். பரிசுத்த வாழ்க்கை வாழ்றவங்களை வாயினாலே தேவனை துதிச்சு இருதயத்தினால தூரமா இருக்காங்க. வாயினால கர்த்தர் கனம் பண்றாங்க, இருதயத்துல தூரமா இருக்காங்க. வாய் தான் ஆண்டவர் நல்லவர் வல்லவர் சொல்லுது, ஆனா உள்ளம் திருக்குள்ளதும் கேடு உள்ளதமா இருக்கு. உள்ளத்துல பாவம் நிறைஞ்சு இருந்து வாயில ஆண்டவரே பரிசுத்தம் சொல்றதுல பிரயோஜனம் ஒன்றும் இல்ல. அது கனப்படுத்துதல் கிடையாது. உள்ளமும் வார்த்தையும் ஒன்னா இருக்கணும். சொல்லுங்க, வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கை ஒன்றாக, வார்த்தை ஒன்றாக உலகத்தில் யாருனாலும் இருக்கலாம். ஆனா வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்னா இருக்கணும்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாலாவது, யாரை கர்த்தர் கனப்படுத்துறாருன்னா தரித்திரனுக்கு தயை செய்கிறவனை கர்த்தர் கனப்படுத்துறார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் 14:31 எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, தரித்திரனுக்கு தயை செய்கிறவனுக்கு ஆண்டவர் கனம் பண்றாராம். அஞ்சாவது சொல்றேன், கர்த்தருக்கு கொடுக்கிறவனை கர்த்தர் கனம் பண்றாராம். நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லியிருக்கு, ஆண்டவருக்கு எந்த மனுஷன் தாராளமா அள்ளி கொடுக்கிறானோ அவனை கர்த்தர் கனம் பண்றாருன்னு பைபிள் இருக்கு. நான் வாசித்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். அன்பானவர்களே, கர்த்தர் கனம் பண்ண வேண்டுமானால் நாம் அவரை இவ்விதங்களில் கனம் பண்ணினால் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் கனம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டுடைய வார்த்தையின்படி இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். நீங்களும் நானும் அவரை கனப்படுத்த முயற்சி செய்வோம். யாரை கர்த்தர் கனம் பண்ணுகிறார்? ஹல்லேலூயா. தேவனை கனம் பண்ணுகிறவர்களை, அவர் நேசிக்கிறவர்களை, ஹல்லேலூயா, கர்த்தர் பார்வைக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். அவர் ஒரு நாள் கைவிடுகிறவர் அல்ல, அவர் நிச்சயமாக உயர்த்துவார். உங்களுடைய திறமை பெருசா இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்க படிப்பு பெருசா இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சொந்த பந்தம், உங்களுக்கு பக்க பலம், ஆள் பலம், பண பலம் எதுவுமே இல்லாம நீங்க ஒரு தனியா ஒரு ஆளா இருக்கலாம், யாரும் சப்போர்ட்டே இல்லாத ஒரு ஆளா இருக்கலாம், சொல்லக்கூடிய அளவுக்கு பிரபலமா இல்லாத ஆளா இருக்கலாம், ஒரு தனி மனிதனா இருக்கலாம், சமுதாயத்துல ஒரு பின்தங்கிய நிலையில இருக்கலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வர அவரால் முடியும். உங்களுடைய வாழ்வை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. எல்லாம் கண்ண மூடி இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில ஒரு ஒப்பு கொடுத்தலோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்துறேன், என்னை அர்ப்பணம் செய்யறேன், என்னையும் கனம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாபேஸ் ஜெபம் பண்ண பாருங்க. ஆண்டவரே, என் எல்லைகளை பெரிதாக்கி, ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும், என்னை ஆசீர்வதின்னு ஆண்டவர்கிட்ட கெஞ்சினானே, அவன் கேட்டதை அவனுக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் அதை கேட்டதை அருளினார் அவனுக்கு. நீங்க இன்னைக்கு இப்ப கேட்கறத அவர் உங்களுக்கு தர விரும்புறாரு. என்னையும் கனம் பண்ணுங்க, என்னையும் ஆசீர்வதிங்க. என் குடும்பத்துல ஆண்டவரே, எந்த இடத்துல தலை குனிஞ்சனோ அங்க தலை நிமிர்ந்து நிக்கணும். நான் எங்கே இது இழந்தேனோ நான் இழந்ததை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உங்க விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட வைங்க. உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் அப்பா,
எப்ப அழிவான ஒரு கூட்டம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்க கண்ணுக்கு முன்னாடி எங்களை விட்டுறாதீங்க ஆண்டவரே. நான் உயர்ந்து நிக்கணும் ஆண்டவரே. ஒரு சொட்டு கண்ணீராவது தேவ சமூகத்தில் வடிச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என்னை கைவிடாதிருங்க, என்னை கைவிடாதிருங்க ஆண்டவரே, என்னை கைவிடாதிருங்க ஆண்டவரே, என்னை கைவிடாதிருங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமான வருஷமா இருக்கட்டும்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணுமே ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். பரலோகத்தின் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில ஜெபிக்கிறையா. ஒரு புதிய வருஷத்தை ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் வேதத்துல வாசித்தபடி நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் சொன்னிறையா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒருவேளை இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்கலாம், கனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல நம்முடைய பிள்ளைகளை நீ கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறையா. சகோதர நடுவுகளை கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே, உயர்த்தும்படியாக ஜெபம் பண்ற ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் மூலம் நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. சொந்த பந்தங்கள் நடுவில், அந்நிய ஜனங்கள் நடுவில், கூட வேலை செய்யறவங்க மத்தியில, மற்றவங்க சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தர் இவங்க கூட இருக்கிறாரு, ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்ற அளவுக்கு உயர்த்தி வைக்கும்படியா ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, புதிய ஆண்டு ஆசீர்வாதமா இருக்கட்டும். பலவீனங்களிலே பலன் கொடுங்க, கல்வியில ஆசீர்வாதத்தை கொடுங்க, திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, கடன் பாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடன் அடைக்க முடியலன்னு நினைக்கிறவருடைய வாழ்க்கையில இந்த வருஷத்தின் தொடக்கத்துல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. எத்தனையோ மருத்துவத்திலையும் சுகமடையாத வியாதியை குணமாக்கும்படியாக ஜெபம் பண்றோம். முடங்கி போனவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, குன்றி போனவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. செழிப்பான வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. யாராவது எனக்கு உதவி செய்வாங்களான்ற இடத்துல யாராவது இருந்தா அநேகருக்கு உதவி செய்யறவங்களா அவங்கள மாத்துங்க ஆண்டவரே. அநேகருக்கு கொடுக்கிற இடத்துல கர்த்தர் மாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலப்படுத்தி காத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.